அண்ணி, பண்ட பாத்திரம் கட்டில் பீரோன்னு குடுப்பாங்களே, நான் வேணா அவங்க கிட்ட கேட்கட்டுமா? பேசாம இரு. எனக்கு புரியுது புரியுது. பண்ட பாத்திரம் சமையல் ஐட்டம் எல்லாம் தனியா வருதுமா? அட, இவ ஏதோ ஆர்வ கோளாறுல கேக்குறா, நீங்க வேற. நான் ஒண்ணும் தப்பா கேட்கலையே. இவங்க வசதிக்கு இது கூட பண்ணலனா எப்படி? இவங்க எல்லாம் கிளம்பட்டும், ஒவ்வொன்னா பிரிச்சு பாத்துருவோம். சுபத்ரா குடு. இந்தாங்க அண்ணி, குடு. இந்த மாப்பிள்ள. சத்யா, சத்யா, அது கூலா இல்ல, இத குடி. அப்போ நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. இருங்க சம்பந்தி, இருந்து சாப்பிட்டு போலாம். இல்ல சம்பந்தி, அடுத்ததா பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்ல. நாங்க போய் ஏற்பாடெல்லாம் பண்ண வேணாமா? ஆமா சம்பந்தி, கல்யாண வேலையில வீட்டு வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். அந்த வேலையெல்லாம் நாங்க தான் போய் என்னன்னு பாக்கணும். உங்களுக்கு என்ன அங்கிள், தினம் தினம் ஒரு கல்யாணம் பண்றீங்க? என்னது? என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? ஐயோ அங்கிள், நான் தப்பா எதுவும் சொல்லல. உங்க பிசினஸே மேரேஜ் ஈவென்ட்ஸ் தானே, அதத்தான் சொன்னேன். மாப்பிள்ள, சொல்ல வந்த விஷயத்த எப்பவும் முழுசா சொல்லணும். அதையும் மென்னு முழுங்காம சொல்லணும்டா. அதான் மேரிட் லைஃப்ல ஃபர்ஸ்ட் லெசன். இல்லனா காலம் பூரா பொண்டாட்டி சந்தேகத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி டிப். அப்ப நாங்க அப்ப நான் வரேன் சம்பந்தி. வரேன் சம்பந்தி. அத்தை, என் பொண்ண கண் கலங்காம பாத்துக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு போறப்ப சொல்லிட்டு போவாங்களே, நீங்க சொல்லலையா? மறந்துட்டேன் மாப்பிள்ள. சத்யா, அம்மா, மாப்பிள்ளைய கண் கலங்காம பாத்துக்கணும் என்ன? பாவம் அவரு. அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. சரி, அம்மா, வரேன் சந்தோஷம். சம்பந்தி. ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. ஆ, இருங்க. போயிட்டு வாமா. அம்மா, கிளம்புறீங்களாம்மா? எதுவா இருந்தாலும் நீ போன் பண்ணுமா. என் அக்காவுக்காக நான் இவ்ளோ செஞ்சோம். என் அப்பா என் மேல இன்னும் கோவமாவே இருக்காரு. அம்மாவாலையும் எனக்கு உதவி பண்ண முடியல. ஆனா நீங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவா இருந்து செஞ்ச காரியத்துக்கு நான் 7 ஜென்மம் எடுத்தாலும் நன்றி கடனை செலுத்த முடியாதுமா. சத்யா, அழாத சத்யா. நமக்கு காரியம் முக்கியம் இல்ல, வீரியம் தான் முக்கியம். உன்னோட கடமை இன்னும் முடியலமா. உன் அக்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வர வரைக்கும் இனி உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. ஆ? அழாத. இங்க பாரு, நம்ம லட்சியம் முடியணும். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அழுதுக்கலாம். சரிங்கம்மா, கொஞ்சம் அக்கா எங்க போயிருக்கான்னு தேடி பாருங்க. நாங்க பாத்துக்கிறோமா, நீ தைரியமா இரு. சரி வா போலாம், வா. அம்மா விட்டு பிரிறேன்னு அழறா. நானும் ஒரு அம்மா தானே, எனக்கு இது கூட தெரியாதா சம்பந்தி? அப்புறம் சம்பந்தி, சத்யா சின்ன வயசுல இருந்தே படிப்பு பிசினஸ்னு இருந்துட்டா. எந்த வேலையும் அவ சுயமா செஞ்சதே கிடையாது. அதனால கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு துணையா இந்த பார்வதியை இங்கே விட்டுட்டு போறேன். உங்களுக்கு அதுல ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? அது எதுக்குங்க? எங்க வீட்ல வேலைக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆளை வேற விட்டுட்டு போறீங்க? என்ன நீ நான் சொல்றது? இதுல என்ன இருக்கு சுபத்ரா?
சத்யாவுக்கு விருப்பம்னா அவளுக்கு வேலை செய்யறதுக்கு தனியா ஒரு ஆள் இருந்துட்டு தான் போட்டுமே. நமக்கு உதவி செய்யற ஆளுங்களோட அவங்களும் அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கிட்டோம். இதுல ஆட்சேபனை சொல்றதுக்கு என்ன இருக்கு சம்பந்தி? நல்லதுங்க. பார்வதி, அம்மா சத்யாவை பாத்துக்க. சரிங்கம்மா. காமாட்சி, டைம் ஆயிடுச்சு. சரிங்க சம்பந்தி. நீங்க எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறமா வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. இன்னும் சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்ல. பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வரணும்ல. வந்துட்டா போச்சு. ஐயோ சாரி, செல்வநாயகி கேட்காம சொல்லிட்டேன். ஓகேவா செல்வநாயகி? போலாங்க. அப்ப சரி, நாங்க போய் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிடுறோம். நீங்க எல்லாம் சீக்கிரமா கிளம்பி வந்துடுங்க சம்பந்தி. நீங்க போங்க, நாங்க 1 மணி நேரத்துல கிளம்பி வந்துடுறோம். சரி வரவா மாப்பிள்ள? ஓகேங்க மாமா. சரி வரோம். வரோம். வாங்க. வர சத்யா. தேவி எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. யாராவது வாயை திறந்து பேசுங்களேன். கல்யாண மண்டபத்துல தேடி பார்த்தாச்சு, தேவியை காணோம். கடைசியில வீட்டுக்கு வந்திருப்பாளான்னு இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணோம். என்ன 2 பேரும் பேசாம இருக்கீங்க? வாயை திறந்து பேசுங்களேன். தேவி எங்க போனா? நீ ஆபரேஷன் ஆனவன், நான் வயசானவன். ஏண்டா அப்படி கத்தி கத்தி நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் பண்ற? அப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. ஏய், நீ அவளை பெத்த அம்மா தானே? அவ எங்க போனான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? வாயை திறந்து பேச, உன்னை அடிச்சு கொல்லுவேன் உன்னை. இதையே சொல்லி சொல்லி ஏன் என்ன வதைக்கிறீங்க? நானே பயத்துல இருக்கேன். ஐயோ, அவ இப்ப எங்கதாம்மா போய் தொலைஞ்சிருப்பா? அவளுக்கு இந்த ஊர்ல யாரம்மா தெரியும்? போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப் வருதுங்க. ஏன்பா, அவ இங்க இருக்க வேண்டான்னு கல்லிடக்குறிச்சிக்கே போயிட்டாளோ? ஏன்னா மண்டபத்துல இருந்தே மணிய ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். இவ்வளவு நேரம் பாதி தூரம் போயிருப்பாரு. நல்ல காரியம் பண்ணீங்க. நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. மணியரசன் தேவி அங்க இருக்காளா இல்லையான்னு நமக்கு தகவல் சொல்லிடுவாரு. அது வரைக்கும் 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. வாங்க சார். என்ன வரதன் சார், தேவி வீட்டுக்கு வந்துட்டாளா? சார், வீடு முழுக்க தேடல சார், அவளை காணோம். அவ எங்க போனான்னு தெரியல. எனக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு சார். வரதன் சார், ப்ளீஸ் நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. நான் என் ஆளுங்களை அனுப்பி தேவியை தேட சொல்லிருக்கேன். சார், அவளுக்கு என்ன பைத்தியமா சார் பிடிச்சிருக்கு? கடைசி நேரத்துல போய் காணாம போயிட்டா. நம்மள எல்லாம் தவிக்க விடுறது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் செய்யறதே அவளுக்கு வேலையா போச்சு. அப்படிலாம் இல்லப்பா வரதா. என்ன இல்லப்பா? இல்லப்பா, நான் பெற்றது 2மே எனக்கு விஷமா தானே வந்து சேர்த்திருக்கு.